உதாரணமாக உங்களுக்கு சொல்லணும்னா, நீங்கள் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். அப்லோட் பண்ணதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட அளவு வியூஸ் வரும். அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய வியூஸ் மேலேயே போகாது. அப்படியே ஸ்டக் ஆகி நின்றுட்டுருக்கும். உதாரணமாக சைடில் இருக்கிறது பார்த்தீங்களா, இது மாதிரி சிம்பிள் வந்து காமிக்க ஆரம்பிச்சிருக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த ப்ராப்ளமெல்லாம் சால்வ் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி க்ரீன் கலரில் வந்து உங்களுக்கு வியூஸ் வர ஆரம்பிக்கும். நம்முடைய ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா. இப்போ பொதுவாகவே இது மாதிரி ப்ராப்ளம் வரதுக்கு நிறைய ரீசன் இருக்கலாம். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு 5 மெயின் ரீசனை வந்து சொல்கிறேன். அதாவது 5 மெயின் தவறுகளை சொல்கிறேன். அந்த 5 மெயின் தவறுகளை வந்து நீங்கள் எப்படி சரி பண்ணிக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ சொல்கிறேன். அதால் மிஸ் பண்ணாமல் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு லைக் போட்டுங்க. நிறைய பேர் நம்ம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிறீங்க. அதனால் முடிஞ்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஐக்கானை வந்து ஆன் பண்ணிக்கங்க. கமெண்டில் வந்து யூடியூப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்னு சொல்லிட்டு டைப் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிற ஒரு தவறு என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, வீடியோவை டிலீட் பண்ணுறது. அதாவது நம்ம வீடியோ வந்து டிலீட் பண்ணலாம். அதனால தான் அந்த பட்டனை கொடுத்துக்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு எப்போயாவது ஒரு முறை வீடியோவில் வந்து நீங்கள் ஏதோ மிஸ்டேக் பண்ணிக்கிறீங்கன்னு நினச்சா டிலீட் பண்ணலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிப்ஸ் அண்ட்